என் தங்கமே, மந்தையிலிருந்து ஒரு ஆடு பிரிந்து செல்ல துடித்து கொண்டிருக்கின்றது. இந்த செய்தியை உன் தாயானவள் இன்று இந்த வராகி உன்னிடத்தில் சொல்லிவிடவே வேண்டும், இன்று சொல்லியே தீர வேண்டும் என்ற ஒரு முடிவோடு தான் வந்திருக்கின்றேன். நான் யாரை பற்றி சொல்கிறேன் என்று உனக்கு புரிந்ததா? நீ பெற்ற பிள்ளையை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். எந்த மந்தையிலிருந்து இவர்கள் பிரிந்து செல்ல துடிக்கிறார்கள்? பிரிந்து செல்ல வேண்டும் என்று இவர்கள் நினைப்பதற்கு என்ன காரணம்? அப்படி பிரிந்து சென்றால் என்ன நடக்கும்? இதனையெல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லிவிட இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன். உன்னோடு எப்பொழுதும் உடனிருக்கும் இந்த தாயின் அன்பு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும். உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை உனக்கு தெரியப்படுத்த வேண்டியது இந்த தாயின் பொறுப்பல்லவா? அதனால்தான் உன் அம்மா இதையெல்லாம் உன்னிடம் நான் சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன். நான் இருக்கும் பொழுது, இந்த வராகி நான் உடனிருக்கும் பொழுது உனக்காக நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் இருந்து நீ என்னவென்று புரிந்து கொள். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள். இந்த தெய்வம் உனக்கு சொல்வது எல்லாவற்றிலும் நீ குற்றம் குறை காணாமல் இதிலிருந்து ஏதோ ஒன்று நமக்கானது என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கு. நான் உன் பிள்ளையை பற்றி இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி உன்னை காயப்படுத்த வேண்டும் அல்லது உன்னை வருத்தப்படச் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் வாழ்க்கையின் உண்மைகளையும் யதார்த்தங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். உனக்காக இந்த வராகி உடனிருந்து சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிச்சயமாக உனக்கு தரும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை நிச்சயமாக அது மீட்டெடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்று தெரிந்த பிறகு அதை அப்படியே நாம் விட்டுவிட முடியுமா? அந்த பிரச்சனை வருவதற்கு முன்பாக உனக்கு நான் ஒரு பிடித்தத்தை கொடுத்து விட்டேன். ஆனால் அது எப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்கின்ற ஒரு தெளிவை உனக்கு நான் முன்கூட்டியே கொடுத்து விட்டேன். ஆனால் அந்த பிரச்சனை வரும் பொழுது என் பிள்ளை அதை நீ நிச்சயமாக சரியாக எதிர்கொண்டு விடுவாய். அந்த பிரச்சனையை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உடனிருக்கும் நேரம் இனி எப்பொழுதும் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கு தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலங்களில் எல்லாமும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும். உன் பிள்ளையை பற்றிய விஷயம் என்றாலும் நான் பிரச்சனையை பற்றி சொல்லும் பொழுதே அதற்கான தீர்வையும் உனக்கு சொல்லிவிடுவேன் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட நினைக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய வேதனையையும் நான் உனக்கு தீர்த்து கொடுக்கும் மருந்தையும் உன்னிடம் கொடுக்காமல் செல்ல மாட்டேன். இதுதான் இந்த வராகி உன் மீது கொண்ட அன்பின் அடையாளம். உன்னை ஆட்டி படைக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நான் உன்னை மீட்டெடுக்க நினைப்பதற்கு முழுக்க முழுக்க ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நீ செய்தது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் நீ உருவாக்கியது கிடையாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து புரிந்து அதிலிருந்து உனக்கான ஒவ்வொரு நேரத்தையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நடப்பது என்னவென்று புரியாமல் என் பிள்ளை நீ கலங்கி நிற்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான எல்லா நிலைகளையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வர வேண்டும். இந்த வாழ்க்கை என்பதை
பலரும் இங்கு வாழ்வது தான் பெற்ற பிள்ளைக்காகத்தான். இதை எல்லோருமே சொல்லாத நேரம் கிடையாது. ஒரு சிலர் எப்படி வாழ்க்கை போகிறது என்று கேட்டால் அதற்கு என்ன பதில் சொல்வார்கள் தெரியுமா? என் பிள்ளைக்காகத்தான் நான் உயிரோடு இருக்கின்றேன். என் பிள்ளைகளுக்காகத்தான் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மற்றபடி இந்த வாழ்க்கையின் மீது எந்த விருப்பமும் எனக்கில்லை என்றுதான் சிலர் சொல்வார்கள். இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம். ஆனால் அது 100க்கு 100 உண்மைதானே. இங்கு பலரும் அவர்கள் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் இழந்து ஒவ்வொன்றையும் தியாகம் செய்து அந்த வாழ்க்கையை அவர்களுக்காகவே அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றார்கள். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் இவை எல்லாவற்றிலும் நிலையை உணர்ந்து புரிந்து உனக்கு இதையெல்லாம் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம். இந்த வராகி நான் கண்ட ஒரு உண்மையை உனக்கு சொல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்முடைய குலதெய்வமானது நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்பாக அதை எப்பொழுதுமே கொஞ்சம் ஆராய்ந்து அறிந்துதான் சொல்ல வேண்டும். வேண்டும் என்றே உனக்கு பல வேதனைகளை கொடுக்க இவர்கள் திட்டம் தீட்டி இருப்பது நிச்சயமாக உனக்கு புரிய வந்ததா என்று நினைத்து பார். உன்னோடு எதையும் நான் ஏற்படுத்தும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை தான் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நன்மைகளை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து அடுத்த நிலையை நோக்கி நீ அடியெடுத்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதுமே உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு வேண்டியதை எல்லாமும் நடத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. இந்த வராகி சொல்வது போல நீ உன் பிள்ளைக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற. ஆனால் உன் பிள்ளையோ அங்கு தவறான பாதையில் பயணிக்க தயாராகிவிட்டது. தான் நினைத்தது கிடைக்கவில்லை என்றவுடன் அடம் பிடிக்க தொடங்கிவிட்டது. இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையுமே நாம் கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாகவே நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்க இருக்க இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த நல்ல நிலையை நிச்சயமாக நம்மால் காண முடியும் என்பதனை மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என்ன நடத்தி இருந்தாலும் அதை பற்றிய கவலைகள் எல்லாம் உனக்கு வேண்டாம். இவர்கள் யார், இவர்கள் எதை செய்வார்கள், எதை பற்றிய விஷயங்களை இவர்கள் முன்னெடுத்து வருவார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதையுமே எண்ணி நீ கலங்கி விடாது. உனக்காக இந்த தெய்வம் உடனிருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வர வேண்டும். யாரும் உன்னிடத்தில் எதையும் பேசி உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று எண்ணுவதில்லை. அப்படி யாரேனும் உன்னை காயப்படுத்துகிறார், உன்னுடைய மனதிற்குள் தேவையற்ற விஷயங்களை சொல்லி உன்னை வேதனைப்படுத்துகிறார் என்றால் அந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள்தான் இந்த வாழ்க்கையை உன்னை வாழவிடாமல் செய்ய நினைப்பவர்கள் என்று. உன் மனதை கரைத்ததோடு மட்டுமல்லாமல் நீ பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிட இவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியை ஒருபோதும் கைவிட்டு விடாது. இவர்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்போது உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்லதே உனக்கு நடக்க வேண்டும். அதற்கு ஏற்றது போலத்தான் எல்லா விஷயங்களும் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் என்பது என்ன என்று என் குழந்தை தேடி அடைய வேண்டாம்.
அதனை என்னவென்று நீ ஓடி திரிய வேண்டாம். நீ இருப்பது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பொதுவாகவே ஒரு புகை மூட்டம் போலத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பக்கம் இருப்பது என்னவென்று தெரியாமல் தான் என் பிள்ளை நீயும் ஓடிக்கொண்டிருக்கிறாய். அதனால் இதையெல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெளிவாக உணரும் பட்சத்தில் உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் நடப்பதை எப்பொழுதும் வழக்கமாக கொண்டிருப்பாயல்லவா? நீ பெற்ற பிள்ளை ஒன்று சில நாட்களாகவே அங்கிருந்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் கவனித்து பார்த்தோமானால் எதனால் நடக்கிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்தும். உன்னுடைய வீட்டில் எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில உறவுகள் எல்லாமும் நான் புரிந்து கொண்டு நமக்கு ஏற்றது போல நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென உன் அம்மா சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் சற்று நீ உன்னிப்பாக கவனித்து பார். எதிர்வரும் நேரங்களும் காயங்களும் ஒன்றுமில்லாமல் போகும். இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது போல உனக்கு எல்லாமும் மிக பெரிய அளவிலான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். என் குழந்தையே, நீ பெற்ற பிள்ளை ஒன்று உன்னை சுற்றி இருக்கின்ற துரோகங்களையும் எதிரிகளையும் கண்டு மனம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அவர்கள் என்ன சொன்னாலும் அதை செய்து விடுவது போலத்தான் இவர்களினுடைய எண்ணமும் இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க உன்னை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்த வேண்டும். ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் இப்பொழுது நீ சரியாக ஒவ்வொன்றிலும் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையானது இந்த வாழ்க்கையை வாழ பிடிக்கவில்லை என்று சொல்லி தற்கொலை செய்து விடலாமா என்று எண்ணி துடித்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது எதையுமே யோசித்து நீ சரியாக முடிவெடுக்க வேண்டும். அதே நேரம் இந்த விஷயம் யாருக்கும் நிச்சயமாக தெரிய போவது கிடையாது. ஆனால் உனக்கு தெரிந்துவிட்ட பிறகு அதனை நீ நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இதையெல்லாமும் இப்படியே நீ விட்டுவிட முடியாது. இந்த பிரித்யங்கரா உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும். நீ பெற்ற பிள்ளை ஒன்றின் செயல்பாடுகள் சில நாட்களாகவே சரியில்லை. அதை நீ உன்னிப்பாக கவனித்து பார்த்தாயா? உன்னிப்பாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள நினைத்தாயா? நான் உனக்காக உன்னை தேடி உனக்கு கொடுக்கும் இந்த சுவாரஸ்யங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள். மனத்தெளிவோடு எல்லாமும் உனக்கான நன்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ பெற்ற பிள்ளையானது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய பேச்சை கேட்டு உன்னுடைய குடும்பத்திற்கே பல துரோகங்களை செய்ய துணிந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க அங்கு சென்றுதான் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் இதுதான் நமக்கு ஆதரவான ஒரு இடம் என்று. இந்த இடத்தில்தான் எல்லாமுமே நமக்கு சரியாக நடக்கும் என்று. இதனை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த வராகி சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இன்று உனக்கு வேதனைகளை கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் இனி எப்பொழுதும் நினைத்து நினைத்து நீ வருந்தாதே. உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளை ஒன்றின் நடவடிக்கைகள் சில காலமாகவே சரியில்லை. உன்னுடைய கருத்துக்களை என்னவென்று நீ முன்வைத்து பார். நிச்சயமாக அந்த இடத்தில் உனக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக வந்து நிற்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடக்கும் விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடராத பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக எந்த வகையிலும் நீ காரணமாக முடியாது. உன்னை நான் எதிர்வரக்கூடிய நேரங்களில் நான் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த வேலைகளில் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இப்படிப்பட்ட ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருப்பதை
நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் இருந்தாலும் நம் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் இன்னொருவரிடம் பேசுவதன் மூலமாக தன் குடும்பத்தில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் அங்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பேசுகின்ற காரியங்களையும் கேட்டு அதனை உள்வாங்கிக் கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்யும் பட்சத்தில் இது மேலும் மேலும் இவர்கள் உனக்கு துன்பங்களை கொடுப்பதற்கல்லவா வழிவகுத்து கொடுக்கும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனமாக இருந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வராகி சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இவைதான். இந்த வாழ்க்கையில் முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களும் சரியானவர்களுக்கு சரியான நேரத்தில் சென்று செல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எது நடந்தாலும் சரி, இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளில் எல்லாமும் சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி சொல்வது போல இவர்கள் உன்னோடு இருந்து உனக்கு காயங்களை ஏற்படுத்திய நேரம் நீ நிச்சயமாக கலங்காதே. உன்னுடைய உறவுகள் எல்லாவற்றையும் உனக்கென நான் போட்டுவிட்டு தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ இனிமேலும் வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சந்தோஷமாகவும் ஆச்சரியத்தோடும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் உன் தாயானவள் அல்லவா? உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளை சுற்றி இருப்பவர்களின் பேச்சை கேட்டு தவறான ஒரு முடிவை இந்த வாழ்க்கையில் எடுத்துவிட நினைக்கின்றது. அப்படி ஒரு தவறான முடிவை எடுக்க நான் ஒருபொழுதும் அனுமதி கொடுக்க மாட்டேன். இந்த வராகி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நல்லதை பெற்றுவிட வேண்டும் என்பதில் நானும் முழுக்க முழுக்க முழு கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆசையும் நல்ல விஷயங்களும் யாரைத்தான் விட்டது? இவர்களை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு நான் புரிய வைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் உடனிருந்து உன்னை காப்பாற்றுவாள் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை உன்னை சூழ்ந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நல்லதுதான் நடக்கும். உன் வீட்டு பிள்ளையானது சுற்றி இருப்பவர்களினுடைய பேச்சை கேட்டு தவறான ஒரு பாதையில் பயணிக்க தயாராகிவிட்டது. ஆனால் இதற்கெல்லாம் இனி ஒருபொழுதும் அனுமதி கொடுக்க முடியாது. இதற்கெல்லாம் ஒருபொழுதும் இவர்கள் இது போன்ற தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்க கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கிற நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. சரியாக அத்தனையிலும் நீ வாழக்கூடிய உன் வாழ்க்கையை உனக்கு என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த தாயானவளினுடைய அன்பு உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள். இந்த வராகியானவள் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனையையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், எப்பொழுதும் அங்கும் இங்குமாகத்தான் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. தேவையில்லாத விஷயங்களை இந்த பிள்ளைகள் தேவையில்லாத நபர்களினுடைய வார்த்தைகளை கேட்டு செய்ய நினைக்கிறார்கள். இதிலிருந்து இவர்களை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று நம்புவது உண்மை என்றால் முதலில் இவர்களிடம் பேசிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருக்கின்ற உண்மைகளை மட்டும் உன் கையில் எடுத்துக்கொள். மற்றவை எல்லாமுமே தானாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நீ பெற்ற பிள்ளை ஒன்று தவறான ஒரு பாதையில் பயணிக்கிறது என்றால் உடனடியாக அதனை என்னவென்று புரிந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து அவர்களை கட்டாயமாக நீ விரட்டிவிடத்தான் வேண்டும். இனிமேலும் நீ எதற்கெடுத்தாலும் வருந்தி கொண்டிருக்காதே. எதற்கெடுத்தாலும் இந்த சூழ்நிலைகளை நினைத்து நீ பதறிக்கொண்டிருக்காதே. நல்லது நடக்கும். நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும்.
நீ பெற்ற பிள்ளைக்கு ஒரு நிமிடம் நீ அறிவுரை சொன்னால் போதும், அவர்கள் மீண்டும் உன் வசமாகி விடுவார்கள். எப்பொழுதும் மற்றவர்களின் பேச்சை நம் பிள்ளைகள் கேட்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டும் நம் பெற்றோர்கள் நடத்துகின்ற பாதையிலும் நாம் சரியாக வழிநடந்து செல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கமே, நீ எப்பொழுதும் நீ பெற்ற பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதனால் அவர்களோடு ஆற அமர்ந்து நீ பேச வேண்டும். அவர்களை ஒரு நண்பர்கள் போல நீ பாதுகாத்து அவர்களிடம் பேச வேண்டும். இப்படியெல்லாம் நீ செய்தால் மட்டும்தான் இவர்களினுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் வெளியேறி போகும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கிறேன் என்றும் உன்னோடு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.